சார், கரூர்ல பாதிக்கப்பட்டவர் விஜய் நீங்க சந்திக்கிறாரு. விஜய் மீது மட்டும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அந்த 38 பேரும் போயிருக்காங்க. அவங்க அந்த இது குறை சொல்லல. விஜய் மீது மட்டும் இந்த குற்றச்சாட்டு காரணம் என்ன? நான் எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? போன தடவை என் பாட்டனுடைய நினைவு தினத்துக்கு நான் வணக்கம் செலுத்தும் போது அவர் மாநாடை போட்டு இந்த செய்தியை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனீங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஏன் நேற்று சந்திச்சிருக்கோம், முந்தா நாளைக்கு சந்திக்க வேண்டியதானே? இன்னைக்கு சந்திச்சு இந்த செய்தி நாங்க இவ்வளவு பெரிய வீர வரலாறு ஒரு துளியும் நீங்க பேச மாட்டீங்க. நாங்க அவரை பத்தி பேசினா அதையே தலைப்பு செய்தியா போட்டா சந்திக்கிறார். இன்னைக்கு தொலைக்காட்சியை திருப்பினா இதை போடுவீங்களா, அதை போடல. போரிட்டு மாண்ட என் பாட்டை மான மரவனை போடுவீங்களா, அதை போடுவீங்களா? நீங்க போன வருஷம் பேசுறது கொஞ்சி பேசுற மீன்கள் எல்லாம் முதலைகள் வாழும் சொல்லி சொன்னீங்க. அதான் தலைப்பு சபையை ஓடிச்சு. அது வந்து அவர்கிட்ட நான் தனியா பேசும்போது என் தம்பிக்கு தம்பியா அண்ணன் நான் சொன்ன அறிவுரை. இது வந்து கொஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளம் அல்ல, கொடிய முதலைகள் நிறைந்த குளம். ஒவ்வொரு காலையும் நீங்க கவனமா எடுத்து வைக்கணும் தம்பின்னு அண்ணன் சொன்னது. அதை அவர் அதே மேடையில எனக்கு கேள்வி பண்ணி சிரிக்கிறாப்ல. சிலர் சொல்லுகிறார்கள் முதலைகள் நிறைந்த இது அப்படி இப்படின்னு பேசிட்டாப்ல. நான் ரொம்ப வேதனையோடும் வலியோடும் இதை கடந்து போக நினைக்கிறேன். ஏன்னா என் மக்கள் வந்து நாம தான் பரிதாபப்படுறோம் அந்த சாவுக்கு. அவங்க போகட்டுமியா, என் பையன் அவருக்கு அதனே செத்தியான் போகட்டுமியாங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறது நான் சொல்லுங்க? நாட்டை பாதுகாக்க எல்லையில போரிட்டு மாண்டு மகன் வந்த மாதிரி ஒரு தாய் பேசுறான். அதை விட இன்னொரு தாய் இளம் வயது தாய் சொல்றான். அருகில் இந்த பக்கத்துல இருந்து பாக்குற வாய்ப்பை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்துட்டான். யாருக்கும் கிடைக்காது. அதுக்காக என் மகன் உயிரை விலையா கொடுத்தோம்னு பேசுற தாயே, இந்த தாய்மீன் மேலிருந்த பச்சை இருக்கிற புனிதம் இருக்குல்ல, அதுவே செத்து போச்சுன்னு நினைக்கிறேன் நான். அதனால அதை பத்தி பேச நான் விரும்பல. இன்னைக்கு ஒரு புனிதமான நாள். என் மண்ணுக்காக போராடி மாண்ட என் மான மறவர்கள் என் பாட்டனுடைய வீர புகழ் போற்றுகிற நாள். திருச்சியில ஜம்புத்தீவு பிரகடனம் செய்த இடத்துல கூட்டம் வச்சிருக்கேன். மாபெரும் வீர வணக்க கூட்டம். முடிஞ்சா வாங்க, வந்து பாருங்க.